ஹலோ யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டுடே லன்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி கொஞ்சம் புளி சாதம் பண்ணலான்னு ரெடி ஆகிட்டேன். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்று தான் இருந்துச்சு. அங்கே அரிசி கொதிஞ்சிருச்சு போல். அரிசியை போட்டாச்சு. இது புளி சாதத்தோட முட்டைக்கோஸ் நல்லா இருக்காது, எனக்குமே பிடிக்காது. ஆனால் பொட்டேட்டோவும் சைடில் நான் பண்ணலான்னு ரெடியாக இருக்கேன். ஸோ கழுவியாச்சு. முட்டைக்கோஸை கழுவி எடுத்து இதுதான் சீக்கிரம் ரெடி ஆகும். ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சனால காலைல சாப்பிட்டு தூங்கிட்டேங்க. பார்த்தா 12 மணி ஆச்சு. இன்னும் மதியத்துக்கு சமைக்கலேன்னு கடவுள்னு சமைக்கணுமேனு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. வரமிளகா போட்டால் அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும், பச்சை மிளகாய் போட்டால் அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதாங்க. முட்டைக்கோஸை குட்டி மூடி வச்சிட்டோம்னா நம்ம புளித்தொக்கு செய்ய ரெடி ஆகிக்கலாம். கிண்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா நெடி ரொம்ப எனக்கு அந்த வாசம் பிடிக்கும், பச்சை மிளகா வாசம். முட்டைக்கோஸ் அரிஞ்சு கழுவி வச்சுருக்க முட்டைக்கோஸ்லாம் அள்ளி போட்டுட்டு ஒரு கிண்டி மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் முட்டைக்கோஸ் வெந்துடும். முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்குலாம் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிறதுனால நான் தொட்டுக்கன்னு பார்த்தா டக்குன்னு முட்டைக்கோஸு, கேரட்டு இந்த மாதிரி சீக்கிரம் வேகிற காயாக எடுத்துப்பேன். கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ரெடி. ஸோ முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சைடில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாலாம் போட்டு புளி கரைச்சி வச்சுருந்ததை ஊற வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் 4-5 வரமிளகா போட்டேன். கடலைப்பருப்பை நான் கழுவுவேன் சல்லடையில் போட்டு. ஏன்னா அது வெளியில் விற்றவங்க தான் வாங்கிட்டு வந்தேன். அதை புழுதிலாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கழுவி கொட்டிக்கிறது. அவ்வளோதான். புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும். இது ஒரு புளி செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடறனால இதை வச்சுக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தேன். என்ன பொடி அப்படின்னா வெந்தயம், கடலைப்பருப்பு அந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி பொடியாக வச்சுருந்தேன். அந்த பொடியை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னா புளித்தொக்கு ரெடி ஆகிரும். அப்புறம் வடித்து வச்ச சாதத்தை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான் தொட்டுக்க வச்சு. அவ்வளோதாங்க, புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சா. இதோட சேர்ந்து சாதமும் கிளறியாச்சு. ஓகே, இந்த புளித்தொக்கு பார்த்திங்களா, அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. முட்டைக்கோஸ் பொரியல்னு ரெடி பண்ணியாச்சு. முட்டைக்கோஸ் பொரியலோட கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பண்ணோன்னா உருளைக்கிழங்கோட பெரிய பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கும் பண்ணணும். சரி வாங்க, உருளைக்கிழங்கு அரிஞ்சு எண்ணெய் சீரகம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டாச்சு.
போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு பொரியல். இந்த உருளைக்கிழங்குலாம் சீக்கிரம் ரெடி ஆகிறனால தான் எல்லா அம்மாங்களுக்கும் ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும். அது வாயுங்கிறனால நான் பண்ண வேணாம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உருளைக்கிழங்கு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால உருளைக்கிழங்கு பண்ணிட்டேன். இந்த சீரகம் போட்டால் கொஞ்சம் வாயு குறையும், அதனால் சீரகத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னாவே போதும். கொஞ்ச நேரம் விட்டாலும் அடி பிடிச்சிடுதுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டு